விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல இருந்தீங்களா? பிரச்சாரம் நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் வந்துட்டோம். எப்போ நாமக்கல் விஜய் எப்போ வந்தாரோ அப்போவே அங்கே நியூஸில் நான் இதே ஊர் தான், கரூர் தான். ஆமாம், நான் பக்கத்தில் இங்கேருந்து கொஞ்சம் தரும் நாமக்கல்லில் வரும்போதே நாங்கள் பார்த்துட்டு சரி ஓகே, அவர் அங்கே 8:45 டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆக சரி ஓகே, இங்கே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணிக்கெலாம் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சென்டரில் விஜய் எந்த இடத்துல விஜய்க்கு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் க்ரௌடாக இருந்தாங்களே தவிர இது எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. கரெக்டாக 6 மணிக்கு உள்ள அந்த கரூர் வைசியா பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கு கிட்ட விஜய் என்ட்ரு ஆகும்போது தான் இந்த கூட்ட நெரிசல்கள்லாம் திடீர்னு விஜயை பார்த்துட்டு மக்கள்கள் ஏராளமான பேர் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10,000 மக்கள் தான் இருந்திருப்பாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் தான் எக்கச்சக்கமான மக்கள்கள் எல்லாமே கூட ஆரம்பித்து விஜயோட பவுன்சர்ஸுங்களே பிடிச்சி வேகமாக தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நிலை குறைஞ்சி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எல்லாம் குழந்தைங்க, அதில் இந்த விஜய் ரசிகர்கள் அதுக்கு மேலே எல்லாம் கூட்டத்தில் எல்லாம் தொப்புன்னு விழுவுறாங்க. எல்லாத்துக்கும் விஜயை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் தாவிட்டு வர்றாங்க அங்கேயும் இங்கேயும். அதனால் ரொம்ப புஷ் பண்ணும்போது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பவுன்சர்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த வண்டியை ஏன்னா விஜய் அங்கேருந்து இங்கே கூட்டம் வந்தாகணும், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம். கொஞ்சம் முன்னாடி கூட்டத்தை நம்ம க்ரௌடை கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல்லாக தள்ளுறாங்க. தள்ள அதுலேயே ஒரு 50 பேர் எல்லாம் ஒட்டுக்கா போய் உழுவுறது, இந்த மாதிரி ஆகி எல்லாத்துக்கும் ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாகும்போது உடம்பு சூடாகி இந்த ஃபெவிக்கால திறந்து விட்டா ஒரு வாடகை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, யாருனாலே அதை சுவாசிக்கவே முடியல. நாங்களாம் ஹைட்டாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் மேலே தலையை தூக்குனா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், கீழே குனிஞ்சா மூச்சு பயங்கரமாக அடைக்குது. அதனாலே இந்த குழந்தைங்கள் பெண்கள்னால யாருனாலையுமே மூச்சு விட முடியல. இவங்க கரெக்டாக ஒன்று பிளான் பண்ணி ஒரு சரியான இடத்த கொடுத்துருந்துருக்கணும், இல்லையா இவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணியிருந்துருக்கணும். அதனால எல்லாமே போலீஸே பாவம் திணறி அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓரமாக ஒதுங்குற நிலைமைக்கு போயிடுச்சு.